ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம காஸ் எலக்ட்ரானிக்ஸோட 10வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் தான் கோச்சிக்கிட்டு இருப்பாங்களே. அப்போ நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தும் போது நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறாங்க, எதனால நம்ம இவனை லவ் பண்ணோம், இவன் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தான், யாருமே இல்லாமல் இருந்தான். ஸோ இவனு மேலே நமக்கும் ஒரு ஆசை வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவனை நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டான், நமக்கு என்ன பிரச்சனைனாலும் வந்து நின்னான், நமக்காக அந்த பேக்கில் பேண்டேஜ் எல்லாம் கூட ரெடியாக வச்சிருந்தான், நம்மளை அவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி பழசு எல்லாமே நினச்சி பார்த்து அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அப்படியே ஹாப்பி ஆயிடுறாங்க. அப்புறம் இவங்களும் அப்படியே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ செவுத்துல பிடிச்சி சாச்சி வச்சு, ஹே நீ ஏன் இவ்வளோ கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே சிரிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன என் வீட்டுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நம்ம ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்குலாம் போறாங்க. இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் வந்து எல்லாத்திட்டே ரொம்ப ஹாப்பியாவும் பாசமாவும் நடந்துக்கிறாரு. என்னன்னு பார்த்தா இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லியிருப்பாரு, இந்த டீம் 1ல வந்து ஒரு போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகுது, ஸோ அந்த போஸ்ட்டுக்கு உங்களை தான் மாத்துவாங்க, அதுக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஓட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால கூட இருக்கிற எம்ப்ளாயிஸை ஜாலியாக வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு யாரையுமே திட்டமாட்டாரு. நம்ம ஹீரோலாம் தப்பா வேலை செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறாரு. இருந்தாலும் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறலாம் சொல்றாரு. அவருக்கே தெரியுது என்ன இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பார்க்க இப்போ எல்லாருக்கும் ட்ரீட்லாம் வைக்கிறேன்னு சொல்லி ட்ரீட்லாம் வைக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பேக் தான் ஃபுல்லா நிறைய சாப்பிட்டுருப்பான். விஷம் எப்படி சாப்பிட்டுருக்கு பாரு அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு, சூப்பர் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம பேக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம மீட்டை போய் கேட்டு இருக்கான். ஆமா உங்க தெருவில் லைட் இருக்கா, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அது எந்த லூசு பையன் வச்சதுன்னே தெரியல, அதை எடுக்க சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல ஆமா அது ரொம்ப வெளிச்சமா இருந்தது, அது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நேரத்துக்கு அதை தூக்கி தூரம் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மீயும் சொல்றாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோக்காக நம்ம ஹீரோயின் சமைச்செல்லாம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கும் மீயும் வந்துடுறாங்க. சரி என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா உள்ள வெரைட்டியா வேற மாதிரி இருக்கு. என்ன சாப்பாடு இது, நானும் எவ்வளவோ சாப்பிட்டுருக்கேன், இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மீ கேட்கும்போது ஹீரோக்கு ஒண்ணுமே தெரியல. அது ஒன்று எடுத்து சிக்கன் அப்படிங்கிறாரு. டக்குன்னு நம்ம ஹீரோயின், அது சிக்கன் இல்லடா ஆம்லேட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஊரடி ஆம்லேட் இந்த கலர்ல இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம ஹீரோ எடுத்து அதை அப்படியே கடிக்கிறாரு. கடிச்சா உள்ள ஏதோ கல்லு மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பல்லும் கொஞ்சம் உடஞ்சு போச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பேக்கும் இந்தாங்க ஏன் சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதை வாங்கலான்னு நம்ம ஹீரோ போறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் முறைக்கிறத பார்த்துட்டு இல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப டிவில வந்து நம்ம பேக்கோட அப்பா வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருப்பாரு. அதுல வந்து பவர் கம்பெனியில வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இந்த கேஸ் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்க நம்ம டீம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களும் ஆல்மோஸ்ட் அதான் ப்ராஜெக்ட்டுக்காக ரெடி பண்ணிருப்பாங்க ரிலீஸ் பண்றதுக்கு. இப்போ அவங்க அது ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதோட காப்பின்னு சொல்லிட்டு இது சேல் ஆகாம போயிடும். ஸோ நம்ம பண்றது யாரோ ஒருத்தங்க அங்க போய் ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம பண்ற அதே ப்ராஜெக்ட் அங்க போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் கிட்ட சொல்ல, டே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ போய் வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம பேக்கும் அவரோட செக்ரட்டரி வர சொல்லி, இங்க பாரு எதுக்காக அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நீ இன்னும் அந்த கம்பெனில உட்காந்துக்கிட்டு இருந்தா அவர் அப்படிதான் பண்ணுவாரு, அது மட்டும் இல்லாம உனக்கு அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கிறனால தான் நீ அந்த கம்பெனி விட்டு வரமாட்டா அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த செக்ரட்டரின்னு சொல்லும்போது, டே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேக்கும் சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ நான் ரூமை வந்து காலி பண்ணலான்னு இருக்கேன், உன்னோட வீட்டுக்கு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வா ஆனா எங்க வீட்டில் பாட்டி தாத்தா நிறைய பேர் இருப்பாங்க பரவாயில்லையான்னு சொல்லி செக்ரட்டரி கேட்கறான். இப்போ அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோவோட அபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அங்க வந்து பாரு நம்ம பேக்கு பொட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு, நம்ம ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா கூட இருக்க நம்ம அஜீஸ் இருக்கான்ல, அவன் வந்துகிட்டு என்னடா இது லைனா வந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அஜீஸும் உட்கார வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு நீ இந்த ரூம்ல இருக்கிறனால எங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதான் நம்ம ரெண்ட் ஷேர் பண்ணிக்கிறோம்ல அப்படின்னு சொல்லுவான். ஓ அப்படியா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அஜீஸும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவனோட பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது, என்னடா இத்தனை பொருள் எடுத்து வந்திருக்க, நான் இந்த ரூமுக்கு வரும்போது ஒரு பேஸ்ட் பிரஷ், அதுக்கப்புறம் நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் அப்படிதான் வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எப்படி நீங்க இவ்வளவு நாள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, வேற என்ன அதான் சாங்ஸிக் இருக்கான்ல அவன் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்றான். இப்போ அவன் லக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டை இருக்கு. அந்த டை வந்து லிமிடெட் எடிஷன் தான், யார்கிட்டயுமே இருக்காது. அந்த டையை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் குஷியாயிடுறாங்க, மாறி போட்டுக்கிட்டு செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அஜீஸ் இருந்துட்டு, ஹே நீ வந்து இந்த நாரா கூட வெளியே போகணும்னு சொன்னீங்களா போலியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதை கேட்டோன்னே டையை பிடிச்சி இருக்கிறான். டே அவனுக்கு தெரியாத அதை பத்தி ஏன்டா பேசுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது, இப்போ அப்படியே நம்ம பேக்கும் கேட்கறான், என்னது நாராவா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அதெல்லாம் சும்மா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாங்க. இப்போ வெளியே போகணும் என்ன காரணம் சொல்றது அப்படின்னு தெரியாம, நான் ரொம்ப டென்ஷனா இருந்தா நான் பாத்ரூம் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியே போறான். ஹலோ பாத்ரூம் உள்ள இருக்கு, நீங்க எங்க வெளியே போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இது என்ன நம்ம பைத்தியமா இல்ல இவனுக்கு பைத்தியமா, ஏன் இப்படி நடந்துக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பேக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம அஜீஸ் வந்து அதெல்லாம் விடு வா நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பேக்கும் சரிங்க சீனியர் அப்படின்னு சொல்லும்போது, என்னது சீனியரா அண்ணானே கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டு நம்ம பேக்குக்கு அப்படியே ஹார்ட் டச்சிங் ஆயிருது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கேட்கறாங்க, ஆமா எதுக்காக நீ என்னை லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் நான் சொல்றேன் ஆனா நீ என்னை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, அன்னைக்கு உனக்கு அடிபட்டு இருந்ததுல ஆஃபீஸ் போனேன், எனக்கு டைமே போல, ரொம்ப கஷ்டமா இருந்தது, நீ எப்போ வருவேன்னு சொல்லி உன் சேரை தான் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆச்சு, ஸோ அதில் தான் உன் மேலே எனக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அவங்களும் சரி ஓகே அப்படின்னு ரொமான்ஸ்லாம் பண்றாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கு, நீ ஏன் இந்த மாதிரி கலைச்சி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ க்ளீன் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அப்படியே பேசிக்கிட்டே அவங்க பெட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம பேக்குக்கு வந்து அவங்க அப்பா ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருப்பாருல, அந்த பொண்ணு வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தோடனே நம்ம அஜிஸ் தான் டோர்
டோர் ஓபன் பண்றான். யாரு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் வந்து பேக்க பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பேக் வரான். பேக் வந்து பார்த்துட்டு நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். அவனோட ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு என்னடா இது பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் கேட்கறான். இப்போ உள்ள உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை அஜீஸும் பேக்கும் லவ் பண்றாங்களோ அப்படின்னு இந்த பொண்ணு நினைச்சிருப்பா. சேச்சா அப்படிலாம் கிடையாது, இது என்னோட அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கும் சொல்றான். அப்போ நீ வேற யாரை லவ் பண்ற, மீய லவ் பண்றியா, இப்பதான் அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்னென்னமோ தோண ஆரம்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு போய் நம்ம மீய பார்த்து அப்படியே ஆக்ரோஷமா பணத்தெல்லாம் விட்டு எறிஞ்சு பேசி நம்ம மீ வந்து அப்படியே அழுதுகிட்டு சங்கடத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படிலாம் தோணி நீ எதுக்காக அங்க போன, நீ எதுக்காக அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பேசவே விடாம இவர் பாட்டி வேகமா மீய தேடி ஓடுறாரு. ஓடி போனா மீ வந்து அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டக்குன்னு நம்ம பேக்க பார்த்துட்டு ஹே பேக் நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப நம்ம பேக்கு போய் அப்படியே அவளை போய் கட்டி பிடிச்சிடலாமா, அவ எமோஷனலா இருப்பாளே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா வேணாம் வேணாம், இது ரொம்ப ஓவரா இருக்கும், நம்ம அமைதியா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா என்னோட ஃபியான்சி உன்னை பார்க்க வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அவ என்னை பார்க்க வந்தா, அவ எவ்வளவு ஸ்வீட் தெரியுமா, எவ்வளவு நல்லா பேசினா தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்பதான் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஃபியான்சி வந்து ரொம்ப நார்மலா பேசியிருப்பாங்க. நீங்க பேக்கோட ஃப்ரெண்டா, சரி ஓகே அப்போ நீங்க ஃப்ரெண்டா மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம மீ வந்து இது சாப்பிட்ற பொருள் நினைச்சு ஐயோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சிருப்பாங்க. அதை போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த சாப்பிட்ற பொருளை உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டு கட்டா பணமா இருக்கும். ஸோ அந்த ஃபியான்சி வந்து பணம் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா இவங்க தான் சாப்பிட்ற பொருள் நினைச்சு ஃப்ரிட்ஜில் எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ அதை பார்த்த உடனே நம்ம பேக் வந்து கேட்கறாரு அந்த பணத்தை எங்க கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மீக்கெல்லாம் விருப்பமே இல்லை, இருந்தாலும் இவ்வளவு பணத்தை நான் இப்பதான் பாக்குறேன், ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு கொடுக்கட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த லைட்டை நான் தான் போட்டேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேக் சொல்லிடுறாரு. ஏன்டா நீ தான் அந்த லைட்டை போட்டியா, அது என்ன அவ்வளோ பணம் போட்டு நீ தான் போட்டியாடா, நான் வேற அந்த லைட்டை தூக்கி போட சொல்லிட்டேன், இல்லைனா கூட எடுத்து வச்சிருப்போம், ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல உனக்காக தான் போட்டேன், உன்னோட ஏரியா வந்து ரொம்ப இருட்டா இருக்குல்ல, உனக்கு சேஃப்டி இல்லைல்ல அதனால தான் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னது சேஃப்டி இல்லையா, இங்க பாருப்பா எனக்கு கராத்தே கும்ஃபு எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இருந்தாலும் அந்த இடம் இருட்டா இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் போட்டேன், ஏன்னா நான் உன்னை ரொம்ப லைக் பண்றேன், உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ அங்க கட் பண்ணா அடுத்த சீன் டாக்ஸில அழுதுகிட்டே வந்துகிட்டு இருக்காரு. என்ன நடந்ததுன்னு பார்த்தா பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. நம்ம மீ வந்து சொன்ன அடுத்த செகண்ட் எனக்கு உன்னை பிடிக்கல, நீ என் கேரக்டர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன இது சொன்ன உடனே இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஆமா நான் மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை, எல்லாமே ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவேன், உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம மீ சொல்லிடுறாங்க. ஏன் செட் ஆகாது அப்படின்னு கேட்கும்போது ஆமா என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் எப்படி இருக்கணும்னா ஏதோ ஒரு ஹீரோவோட நேம் சொல்லி அந்த ஹீரோ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இப்போ அதை நினைச்சு இந்த பக்கம் நம்ம பேக் வந்து அழுதுகிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ எனக்கு தம்பி மாதிரின்னு வேற சொல்லியிருப்பாங்க, அதை நினைச்சு இன்னமும் அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ இது எல்லாத்துக்கும் மேல இப்போ இவர் வர டாக்ஸில வேற ரேட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு, இவர்கிட்ட 10 பைசா இல்ல, அதை நினைச்சு இன்னமும் அழுதுகிட்டு இருக்காரு. என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி. இப்போ அடுத்த நாள் வந்து அப்படியே ஆஃபீஸ்ல கேஷுவலா வந்து நம்ம மீயை மீட் பண்றாரு நம்ம பேக் வந்து. இப்போ மீ சொல்றாங்க பரவாயில்ல நீ கூட ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா கேஷுவலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சேச்சா ஃபீலா அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு பேக் சொல்றாரு. இப்போ நைட்டு காமிக்கிறாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா செம்மையா ஃபீல் பண்ணிட்டு நானும் அந்த ஆக்டர் மாதிரியே வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணிருப்பாரு. இப்போ நம்ம ஜெனரல் மேனேஜரும் கண்டிப்பா டீம் ஒன்ல என்னை தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு எல்லா எம்ப்ளாயும் உட்கார வச்சு அப்படியே மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்னடானா சார் 6 மணிக்கு தான் ரிசல்ட், நீங்க என்ன இப்பயே எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நம்பிக்கையோட இருக்கேன், அது எனக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ 6 மணி ஆயிருது, ரிசல்ட்ல இவரை செலக்ட் பண்ணவே இல்லை. என்னன்னு பார்த்தா செலக்ட் பண்றவன் அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தனை தான் செலக்ட் பண்ணிருக்கான். அதை பார்த்து இவர் இங்க ஃபீல் பண்ணிருக்காரு. ஐயோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டுமே ரொம்ப அவமானமா போயிருச்சு நம்ம டீம் முன்னாடி அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்காரு. இப்போ யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே பேசிட்டு இருக்கிறத நம்ம காங்கும் நம்ம மீயும் பாத்துறாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை தனியா கூப்பிட்டு கேட்கும்போது நீ என்ன அந்த சாங்ஸி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சி அவனோட எல்லாம் எப்படி ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும், அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு நாள் மாட்டுவடி அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இப்போ இந்த பவர் குரூப்ஸும் அவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து மணியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இது வந்து நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த போட்டோலாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அதுல அந்த பவர் குரூப் சேர்மனோட ஒய்ஃபை பாக்குறாரு, அதாவது நம்ம பேக்கோட அம்மாவை. இந்த லேடியை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஜாலியா சிரிச்சு பேசி லவ் பண்ணிட்டு அப்படியே உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. உள்ள பாத்தீங்கன்னா குரூப்பா ஒரு செட் ஆஃப் பீப்புள் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒன்னு பார்த்து பேசிட்டு இருக்காங்க. யாருமே இல்லாத டைம்ல என்ன வேலை பண்ணிருக்காங்க பாத்தியா, சவுண்ட் வை அப்படின்னு சொல்லும்போது சிசிடிவில எப்படி சவுண்ட்லாம் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய வருது என்னது சிசிடிவியா, அப்ப ஏதோ சிசிடிவி தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஒருவேளை நம்ம கிஸ் பண்ண தான் பாப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இவங்க ஷாக்ல இருக்கும்போது இப்போ எல்லாருமே திரும்பி நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்குறாங்க. இவங்க முடிவே பண்ணிட்டாங்க நம்ம படம் தான் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இதோட இந்த 10வது பார்ட்டை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய்.